வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளையை சேர்ந்த அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஞானமும் தொண்டும். உலகத்தை நம்ம முழுமையா நோக்கணும்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் இருந்தாலும் மனித இன வாழ்வில அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பஞ்சம், வறுமை, நோய், போர் இவை அவ்வப்போது எழுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பொருள்துறை வளர்ச்சி பெற்ற அளவுக்கு அருள்துறை வளர்ச்சி பெறவில்லை. விஞ்ஞானம் உயர்ந்துள்ள அளவிற்கு மெஞ்ஞானம் வளர்ச்சி பெறவில்லை. ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் திருவிளையாட்டரங்கம் என்ற பேர் உண்மையை பெரும்பாலானவர்கள் இன்னும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. இதுக்கு முதல்ல உலகம் முழுவதும் பரவலாக மெஞ்ஞானத்தின் மாண்பினை உணர்த்தணும். தன்னிலை விளக்கத்தின் மூலம் அடையும் மெஞ்ஞானத்தால் மட்டும்தான் தனி மனித வாழ்விலும் சமுதாயத்திலுமே அமைதி நிலவ செய்ய முடியும். இப்போ மனிதனுடைய 6வது அறிவான சிந்தனை அறிவாற்றலாக இயற்கையின் முழுமையை உணர்ந்து கொள்ள தகுந்த பேராற்றலாக தன்னுடைய மூலமும் முடிவும் அறிந்து தான் யார் என்ற தன்னிலை விளக்கமடையும் சிறப்பாற்றலாக உயர்வு பெறுது. அப்ப நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு எந்த உபகருவியும் பயன்படாது. நம்ம உள்ள ஒடுங்கித்தான் பார்த்தாக வேண்டும். அப்படி உயர்வு பெற்ற நிலையில தான் அறிவை அறிந்த விளக்கத்தில் உடலாக, உயிராக, உணர்வாக அவற்றின் முடிவில் பரமாக இருப்பவன் எவனோ அவனே நான். நான் எனப்படுபவனே அவன் எனப்படுகிறான், தெய்வம் எனப்படுகிறான், ஆதி எனப்படுகிறான், பிரம்மம் எனப்படுகிறான். அவனை விடுத்து தனியே ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. அவனேதான் நான், நானேதான் அவன் என்ற தெளிவே ஆன்மாவின் நிலையும் அதன் இயல்பும் அறிந்த தத்துவ விளக்கமே. அறிவை அறிந்த அறவழி பெறலாது வாழும் உயர் நெறிதான் ஞானம் என்று வழங்கப்படுகிறது. பகவான் ரமணர் சொல்றாரு, நான் யார் என்பதை கண்டுபிடிப்பதுதான் ஞானம் என்று. ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில நம்ம சீரமைத்து ஒழுங்குபடுத்திட்டோம்னா அதுதான் ஞானமாகவும் வளரும். தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றையும் நன்குணர்ந்து வாழ்வை வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நடத்த ஏற்ற அறிவின் விளக்கம்தான் ஞானம். அறிவின் முழுமை பெற்ற ஞானிகள் வாழும் வாழ்க்கை வழிதான் ஞான வழி. செயல் விளைவு எனும் மெய்ப்பொருள் உணர்ந்த அறிவின் முழுமை, ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் முச்சிறப்பும் கொண்ட அறநெறி பின்பற்றி வாழக்கூடிய உயர் பண்பு இவைதான் ஞான வழியின் சிறப்பாகும். இந்த சிறப்பான வாழ்க்கை நெறிதான் மனித குலம் முழுமைக்கும் நலன் தரும். அதனால அனைவருமே ஞான வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற அறிவறிந்த ஞானிகள்லாம் நினைச்சாங்க. கீதையில கண்ணன் சொல்றாரு, எங்கு அதர்மம் நடக்கிறதோ அங்கே நான் தோன்றுவேன். இப்போ இறைவன் உருவம் எடுத்தால் அதுதான் ஞானியின் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மகான் ஞானம் அடைந்ததான மகானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்யறோம்னா நான் முதல் பெட்டியில போறேன், நீங்க பின்னால உள்ள பெட்டியில வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஞானம் அடைய நம்மளுக்குள்ள நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இருந்தாதான் நம்ம எந்த காரியமானாலும் ஜெயிக்க முடியும். நம்பிக்கை வந்தாலே 50% நம்ம ஜெயித்துரும். பிறகு முயற்சி செய்யணும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உன்னிடத்திலே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்வார். இப்ப நம்ம நினைப்போம் நம்மளால ஞானம் அடைய முடியாது அப்படின்னு நினைப்போம், நம்ம சொல்றோம். ஆனா மகான் சொல்றாங்க, பாவனை ஒன்றே போதும் பரமனை நினைப்பதற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நம்பிக்கையோட எப்படியும் நம்ம ஞானம் அடைய முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்கும். அப்போ நம்பிக்கையோட எதை நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். அதாவது பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க, கங்கையில மக்கள் எல்லாரும் குளிச்சா பாவெல்லாம் போயிரும், சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப எல்லா மக்களும் கங்கையில குளிச்சு பாவத்தை போக்கிட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்தாலும் எப்படி சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க.
கங்கை நதிக்கரையிலயும் ஒரு துறவி உட்கார்ந்துகிட்டு, அவர் தினமும் உபன்யாசம் பண்ணுவாரு. கங்கையில குளிச்சா பாவம் போகும் அப்படின்னு அவரு சொல்றாரு மக்களுக்கு. சிவனும் பார்வதியும் 2 பேரும் வயதானவர் வேடத்துல கங்கை நதிக்கரை ஓரத்துக்கு வராங்க. சிவன் பார்வதி காதுல ஒரு ரகசியம் சொல்றாரு. சிவன் ஆற்றின் உள்ளே போயிர்றாரு. அவர தண்ணி இழுத்துட்டு போகுது. பார்வதி தேவி சொல்றாங்க, "என் கணவன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" கத்துறாங்க. ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு பாவமும் செய்யாதவங்க தான் காப்பாத்தணும். அல்லது அவர தொட்டவங்க சாம்பலாகி விடுவீங்கன்னு சொல்றாங்க. இத தூரத்துல இருந்து கேட்ட ஒரு வெட்டியான் வந்து, வேகமா ஓடி வந்து கங்கையில குதிச்சு சிவன காப்பாற்றுறாரு. அப்போ சிவனும் பார்வதியும் அவருக்கு காட்சி குடுக்காங்க. அவரு ஒரு உயிர் சத்தம் போடுது. அப்ப அந்த உயிரினுடைய துன்பத்தை போக்கணும், நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம பாவம் செய்தோமா, அல்லது நம்ம உடல் சாம்பலா போதா அப்படின்னு கூட அவர் யோசிக்கல. ஓடி வந்து காப்பாத்துனாரு. ஆனா அந்த கங்கைக்கரை ஓரம் இருந்து உபன்யாசம் பண்ணக்கூடிய துறவிக்கு கூட சந்தேகம். தன் மீது நம்பிக்கை இல்ல. நம்ம பாவம் செய்திருப்போமா, சாம்பலாகி விடுவோமோன்னு அப்படிங்கிற அவருக்கு பயம். அப்ப அந்த வெட்டியானுக்கு நம்பிக்கை இருந்ததுனால, அவருக்கு இறைவனை காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதனால நம்பிக்கை இருந்தா தான் எதையும் அடைய முடியும். அதே போல தான் இறைவன் மீதும், குருவின் மீதும் நம்ம நம்பிக்கை கொண்டால் தான் ஞானம் பெற முடியும். ஞானத்த பற்றி நெறைய கருத்துக்கள் சொல்றாங்க. ஞானம் பெற்றுட்டா கடவுள் காட்சி ஆவார், தான் வேண்டியதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பொதுவா பலர் நினைக்கிறாங்க. அதே மாரி ஞானம் என்பது மனிதனுக்கு எளிதும் கிட்டாது. இல்லறத்தாருக்கு ஞானம் ஏற்றதல்ல. பெண்கள் ஞானத்திற்கு ஒவ்வாதவர்கள். ஞானம் ஏற்றால் மனிதன் குடும்பத்தையே மறந்து விடுகிறான். அப்படின்னு சொல்லி ஞானம் வந்து பொருளாதாரத்துறைக்கு எதிரான ஒன்றுதான். இப்படி எல்லா கருத்தும் இன்று எண்ணிறந்த மக்களுக்கு இப்படி குழப்பமா இருக்கு. அதுக்கு ஆன்மீக விளக்கம் அளிக்க வேண்டியதுதான் ஆன்மீக அறிஞர்களின் பணி. அதுக்கு நம்முடைய மகான் மனவளக்கலை பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களுக்கும் குண்டலினி யோக பயிற்சிகளை கொடுத்து ஞானமடைய வழிவகுத்திருக்காங்க. நம்முடைய வினைப்பதிவின்படி தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சொல்வாரு, "நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும்னு." நாம் வந்து நம்முடைய பெற்றோரின், மூதாதையரின் வினைப்பதிவோடு தான் பிறந்திருக்கோம். அதன்படி தான் இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய பிறவியின் நோக்கமே இறைநிலை உணர்தல் தான். அதற்கு நம்ம மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எப்பவுமே நம்ம அந்த பழக்க பதிவிலேயே இருந்துட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து விடுபட்டு தவத்தின் மூலம் விளக்க பதிவின்படி வாழ பழகணும். அதுக்கு தான் அகத்தவத்தின் மூலம் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். ஆன்மாவின் களங்கங்கள் நீக்குவதற்கு இறையுணர்வும் அறநெறியும் தேவை. மகான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, "அகநோக்கு பயிற்சியால் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாயும் உளதென்று அறிந்திடலாம். எனினும் நாம் இகவாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி. அதை செய்வோம்னு சொல்றாங்க." இப்ப நம்ம சின்முத்திரை ஞானத்தை காட்டும் அடையாளம்னு சொல்றோம். அப்ப சுட்டு விரலால் பெருவிரலின் அடியை சேர்த்து மற்ற 3 விரல்களையும் வேறாக ஒதுக்கி காட்டும் முத்திரை. இப்ப பெருவிரல் இறைவனையும், சுட்டு விரல் ஆன்மாவையும், மற்ற 3 விரல்களும் நடுவிரல் ஆணவத்தையும், மோதிர விரல் கன்மத்தையும், சுண்டு விரல் மாயையும் குறிக்கும். ஆன்மாந்தமும் அலங்களிலிருந்து நீங்கி இனிமையாக இறைவனை அடைந்து இன்புறுவதுதான் இம்முத்திரையின் பொருள். இதனால்தான் ஞானிகள்லாம் கையில சின்முத்திரையில வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சைவ சமயத்துல முக்தி அடைவதற்குரிய மார்க்கங்களை 4 பகுத்திருக்காங்க. அவைதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என 4 வகைப்படும். இவற்றை முறையே தாச மார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க. சரியைனா தொண்டுகளை செய்து இறைவன் அருளை பெறுவதற்கான பேற்றினை அடைதல். எஜமானனுக்கு வேலைக்காரன் உண்மையான பணி செய்து அவன் அன்பை பெறுவது போல் ஆண்டவனுக்கு உண்மையான தொண்டுகளை செய்து அவன் அருளுக்கு பாத்திரமாக ஆகிறது தான் தாசமார்க்கம் என்று சொல்றாங்க. அடுத்தது கிரியை. இறைவனை அகத்தும் புறத்தும் பூஜித்து வழிபடும் செயல். இது சர்ப்புத்திர மார்க்கம் எனப்படும். அடுத்தது யோகம். வெளிநிலைகளை எல்லாம் துறந்து உள்ளடங்கி அந்த இறைவனோடு ஒன்றி இன்பம் அனுபவித்தல் தான் யோகம். இதனை சகமார்க்கம்னு சொல்றாங்க. ஞானம் வந்து குருவினிடம் உபதேசம் பெற்று சிந்தித்து தெளிந்து ஞானம் பெற்று அந்த சச்சிதானந்த சொரூபமாக விளங்கக்கூடிய பரம்பொருளை
ஞானத்தால் செய்யும் ஆராதனை இதுதான் சன்மார்க்கம். அதை நம்ம தவத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க முடியும். இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான மனிதர்கள் துன்பமும் அமைதியின்மையும் தான் வாட்டுது. இந்த நிலையில் உள்ள மனிதர்களுக்கு தேவைப்படும் போது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அந்த துன்பத்தினை நீக்க தங்களால் இயன்ற உதவியை செய்வதுதான் தொண்டு. இப்படி துன்பப்படும் மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். பொதுவா பொருள் வளம், ஒழுக்கம், இறையுணர்வு மாறாத மனநிலை, தொண்டு என்ற இந்த 4 பண்புகளும் மனித வாழ்வில் இன்றியமையாத தேவைகள் ஆகும். மகான் ஒரு கவியில் சொல்றாங்க, பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்வை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. தாய்மானவர் சொல்றாரு, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. லியோ டால்ஸ்டாய் சொல்றாரு, ஆணாயினும் பெண்ணாயினும் ஒவ்வொருவருடைய தொழிலும் பிறருக்கு சேவை செய்ததே அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய உடம்பை உலகத்தின் சேவையிலும் மனதை இறைவனின் நினைவிலும் வைத்துக் கொள்ள பழகணும். நம்ம தூய்மையான மனதுடன் சேவை செய்யும் போதுதான் இன்பமும் அமைதியும் கிடைக்கும். இப்ப குழந்தை பருவத்தினர், தொழில் புரிய முடியாதவங்க, 60 வயசுக்கு மேல் உள்ளவங்க, மாற்றுத்திறனாளிகள், அப்படி நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்துல. இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதும் மிக அவசியம். இந்த கருத்திற்கேற்றதுக்கு தான் மகான் மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு, மனமறிந்த தேவருண்டு, மதிநிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழுமனிதன்னு சொல்றான். அப்ப மனிதன் மனிதனாக வாழ்வதே இயலாததாகி போன இந்த காலத்துல, இந்த உலகத்துல மகான் தான் அருள் தந்தையாய், அருளாளராய், அருட்கவியாய், தற்கால சித்தராய், தத்துவ ஞானியாய், மகானாய், அருட்தொண்டராய் வாழ்ந்தவங்க. அப்ப ஞானம் பெற்றவர்களால் தான் தான் என்ற குறுகிய எண்ணத்தை விட்டு பரந்த மனதோடு உலக மக்கள் எல்லோரும் இறைநிலையை இறைநிலையின் பின்னம்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட முடியும். இப்ப ஒவ்வொருவருக்கும் தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அந்த ஐவகை கடமைகள் உள்ளது. அததான் மகான் சொல்லுவாங்க, உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்று. அப்ப இதன்படி நம்ம குடும்பத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒன்றினால் ஒன்று கெடாமல் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம். நம்மிடம் செல்வம் இருந்தால் பணமாக கொடுக்கலாம், உடல் உழைப்பை கொடுக்கலாம், அறிவை கொண்டு கல்வி அறிவு கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தைகளை கூறலாம். காலையில எழுந்தவுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வையகத்தை குறைந்தது 3 முறையாவது வாழ்த்தலாம். அப்படி நம்ம தினந்தோறும் எல்லாருமே நம்ம சொல்லும்போது பிரபஞ்சத்துல அந்த வாழ்த்து பதிந்து உலக மக்களுக்கு நல்லதே நடக்கும். அப்பர் சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதேன். மக்களின் வாழ்வின் நலத்திற்காக அர்ப்பணித்து எண்ணம், சொல், செயல் என்ற 3 வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்க செயல்தான் தொண்டு. வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி, வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறமே தொண்டு. இப்ப தொண்டுக்கு உதாரணமா தென்காசி அருகில் உள்ள ஆய்க்குடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க என்ற கிராமத்துல திரு ராமகிருஷ்ணன், சித்ரா என்ற தம்பதியர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமர் சேவா சங்க நிறுவனத்தை நடத்தி வராங்க. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொறியியல் பட்டதாரி. அவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒரு விபத்துல தண்டுவடத்துல அடிபட்டு நடக்க முடியாத நிலையாயிற்று. அதனால ராமகிருஷ்ணன் ஐயாவின் பெற்றோர்கள் அவருக்கு அந்த நிச்சயிக்கப்பட்ட சித்ரா அம்மாட்ட போய், நீ வேற திருமணம் செய்து கொள்ளுமா, நீ என் மகனை திருமணம் செய்தா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இதுக்கு திருமணத்துக்கு பின் இந்த விபத்து நடந்தால் நான் என்ன செய்வேன், அதனால நான் அவரையே திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்ட்டு சொன்னனால திருமணம் நடந்தது. தம்பதியர் இருவரும் போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்விக்கூடம், தொழில்கூடம் அமைத்து அமர் சேவா சங்கம் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி தொண்டாற்றி வராங்க. அவர்களுடைய சேவையை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் பல விருது வழங்கியிருக்கு. மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கியிருக்கு. இப்படி இந்த தம்பதியர் தங்களை தொண்டுக்காகவே அர்ப்பணித்திருக்காங்க.
இறைநிலை வந்து ஒவ்வொருத்தர் உள்ளத்திலயும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு எவருக்கு என்ன தேவையோ, அதை அவருக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கு. இப்ப வாழ்க்கையில மனநிறைவும், மன மகிழ்வும் பெறுவதற்கு ஈடான மார்க்கம் தொண்டு தவிர பெரிதொன்றும் இல்லை. ஆன்மீகத்தில் மேற்கொள்ளும் வழிமுறைகளும், வாழ்க்கை நெறிகளும், குரு சொன்ன தத்துவங்களும், கருத்துக்களும் தான் இன்ஃபர்மேஷன். தத்துவங்களை புரிந்து கொண்டு கொடுக்கின்ற பயிற்சிகளை செய்து வரும்போது ஏற்படுகின்ற, பெறுகின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடல், மனம், வாழ்க்கை வளம், குடும்ப அமைதியாக மாற்றப்படுகிற போது, மகான் சொன்ன தத்துவங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் என்ற அனுபவத்தில் பெறும் உறுதித்தன்மை கன்ஃபர்மேஷன். பொருளும் அருளும் இணைந்ததே வாழ்க்கை என்று ஆன பிறகு, அதாவது எந்த தத்துவத்தை போதிக்கின்றாரோ அந்த தத்துவமாக மாறுவதற்கு தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலை அதுவாக, அதாவது தான் அதுவாக மாற்றம் பெறுவது, மற்றவர்களுக்கும் மாற்றம் கொடுப்பது, மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்ற ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது தரமாற்றம் ஏற்பட இறைநிலை அதற்கு தகுந்த இடத்தில் நம்மை இணைத்துவிடும். தொண்டு வாழ்க்கையில எத்தனை நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிற தத்துவத்தை புத்த பெருமான் வகுத்து வச்சிருக்காரு. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் என்பது இறை உணர்வு, தம்மம் என்பது இறைநீதியை மதித்து வாழ்தல், சங்கம் என்பது கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பழகிக் கொள்வதற்கும் உள்ள இடம். இந்த கோட்பாடுகளை தான் நமது மகானும் கொடுத்திருக்காங்க. இறை உணர்வு, அறவாழ்வு, அதை கற்க அறிவு திருக்கோயில் என்று அமைச்சிருக்காங்க. ஒரு முறை கிருபானந்த வாரியார் ஆழியாருக்கு சென்றிருந்த போது, ஆழியார் அறிவு திருக்கோயில்ல ஞானத்தை தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்நிலைக்கு வந்த மனிதன், அறிவின் உச்சநிலையில் உள்ள மனிதன் தான் துன்பப்படும் உயிர்களை அந்த துன்பத்தில் இருந்து காத்து உதவணும், அந்த துன்பம் அவங்களுக்கு திரும்ப வராம இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு உதவுவாங்க. ஓஷா சொல்றாரு, இந்த கணம் தான் உண்மை, மற்றவை அனைத்தும் நினைவுகளும் கற்பனைகளும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை உணர்ந்து நடக்கிறது தான் ஞானம், அறிவு நிலை, தெய்வ நிலை, அறநெறி, இந்த மூன்றையும் பற்றிய தெளிவு தான் துன்பமற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். மனிதனை உய்விக்க வல்லதும் இன்பத்தை நல்க வல்லதும் ஆகும். இதை அடைவதற்கு வாழ்க்கை தத்துவம் மூலம் வாழ்க்கை அனுபவங்களை காலகாலத்தில் கற்று அறநெறி பெறலாத உறுதிப்பாடும் பழக்கமும் கொண்டு வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் அமையும். அறிவின் தெளிவினால் இல்வாழ்வு அமையப்பெறுவதால் இத்தகைய வாழ்வு ஞானம் என்று வழங்கப்படுகிறது. மகா ஞானத்தை பற்றி ஒரு கவியில சொல்லுவாங்க. ஞானம் என்றால் மன இயக்கம் இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும் மோகம் ஆதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவெல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தலாகும். இப்ப ஞானம் என்பது சிறப்பாக வாழ்வதற்கு தான். ஞானத்தோடு அமையப்பெறும் வாழ்வுதான் அறம் காத்து வாழ்வின் அமைதியை காக்கும். இப்ப அன்னை தெரசாவுடைய தொண்டு நமக்கு தெரியும். அவங்களுடைய சிறப்பான பணி இறப்போர் நலம் இல்லம் அமைத்து தொண்டு செய்தது. அவங்க சொல்றாங்க, காரணம், அதுக்கு என்ன காரணம்னா, மனிதன்கிட்ட நான் இறைவனை பார்க்கிறேன், இயேசுவின் வழியை வாழ்க்கையாக கொண்டு விட்ட எனக்கு ஒரு மனிதன் தெருவில் இறந்து போவது முறையன்று, அது எனக்கு தெய்வத்தின் சாபமாக தோன்றுகிறது. எந்த ஒரு உயிரும் அன்பான சூழல்ல தான் உயிர் விடணும் என்பதற்காகவே நான் இறப்போர் நல இல்லம் வந்து அமைத்தேன் அப்படின்னு சொல்லி தொண்டு செய்து வந்தாங்க. அப்ப எந்த உயிர் துன்பப்பட்டாலும் இறைவனே அந்த இடத்தில் சந்தர்ப்பவசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த துன்பத்தை நீக்க வேண்டியதும் அதே இறைவன் தான் நீக்க வேண்டிய இடத்துல இங்க இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு வந்ததுதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு வேறு சிவம் வேறா அப்படின்னு பார்த்தா இல்ல. சிவத்தை உணர்ந்ததால் அன்பாக மலர்ந்தது. அன்பின் மிகுதியால் தான் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதுக்கு உதவக்கூடிய தொண்டு மனப்பான்மை நம்மளுக்கு ஏற்படுது. இப்ப நம்ம வந்து வினைப்பதிவின் வழியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பழிச்செயல் பதிவுகளாகிய கடல்ல இருந்து தன்னை மீட்டு கொள்ள கரையேற்றிக் கொள்வதற்கான வாழ்க்கை என்ற படகில் இருந்து கொண்டு விடுதலை பெற முயற்சி எடுக்கிறான் மனிதன்.
கடக்க முடியல, தவிக்கிறான், சோர்ந்து போறான். இதுக்குதான் திருமூலர் ஒரு பாடல்ல சொல்வார். திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் பிழைக்கும் தவம் அறமே துணையாமேன். அப்போ எல்லாருமே அந்த வினை கடலா தான் இருக்கிறோம். இதுவரை செய்த செயலின் தொகுப்பு தான் மனிதன். இந்த தீய வினை பதிவுகள் தான் அப்பப்போது நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. இப்போ இந்த கடலை நாம் கடந்து செல்வதற்கு வெற்றி பெறுவது 2 வழிகள் அப்படின்னு சொல்றாரு. தவம், அறம். தவம் என்பது இறைநிலை உணர்வதற்காக செய்யக்கூடிய அகத்தவ பயிற்சி. அறநெறி வலுவாது இருக்க வேண்டும் என்றால் இறையுணர்வு வேண்டும். கடவுள் என்ற பேராற்றல் பற்றிய அறிவு வேண்டும். கடவுளோடு ஒன்றணும். ராமானுஜர் இறைவனுக்கு பூ தொடுத்து போட ஒரு சீடரை அனுப்புவாராம். அந்த சீடன் பூ தொடுத்து அவருக்கு போடலைன்னா இறைவன் வந்து ராமானுஜர்கிட்ட வந்து கேட்பாராம், எனக்கு இன்னைக்கு பூ தொடுத்து போடலை அப்படின்னு சொல்வாராம். சீடரை கூப்பிட்டு ராமானுஜர் கேட்கும்போது, நான் உங்களுக்கு தொண்டு செய்துட்டு போய் நான் பூ தொடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்வார். அந்த அளவுக்கு இறைவனோடு நம்ம ஒன்றணும். அததான் மகான் சொல்வாங்க ஒரு பாடல்ல, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கெட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்துவோம் தன்முனைப்பு காடும் தெய்வம்னு சொல்லுவான். அப்போ இந்த அனுபவங்களை எல்லாம் அவரவர் மனதை ஒடுக்கி ஒடுக்கி தவத்துல நிலைக்க செய்தாதான், ஆழமா சிந்திச்சு சிந்திச்சு நம்ம மனதின் அடித்தளத்துக்கு போகும்போது வரக்கூடிய அந்த அனுபவமாகத்தான் இருக்குமே தவிர வாய்ஸ் மூலம் நம்ம சொல்லியோ படிச்சோ வராது. அதனால எந்த பலனும் இல்லை. எப்பொழுதுமே இறை குரு நினைவோடு நம்ம தவம் ஏற்றும் போதுதான் ஞானம் கிடைக்கும். ஞானம் பெற்ற பிறகு எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் இறைவன் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்பொழுது அன்பு கருணையும் ஊற்றெடுக்கும். மலரின் நறுமணத்தையோ நிறத்தையோ ஊறு செய்யாமல் ஒரு தேனீ தேனை சேகரிப்பது போல் ஞானம் பெற்ற ஞானி இந்த உலகுக்குள் பயணிக்கிறார் என்கிறார் புத்தர். குடும்ப அமைதியிலையும் மகான் சொல்லுவாங்க, யார் குடும்பத்துல பிணக்கில்லாத வாழ்க்கை அமைத்து அதன்படி வாழ்கிறாரோ அவர்தான் ஞானி. ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்கும் கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதி அப்படின்னு மகான் சொல்லுவாங்க. அந்த அந்த நிலை வரும்போதுதான் அவங்களுக்கு விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை, அந்த 3 பண்புகளும் இயல்பாகவே வந்து விடுது. குடும்பத்திலையும் மன மகிழ்வோடு எல்லார்ட்டையும் எப்படி அன்பா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பும் கருணையும் இயல்பாக எல்லாருக்குமே வந்துடும். முற்றும் உணர்ந்த பின் ஒரு குடும்பத்திற்கு தனது கடமையை ஆற்றுவதற்கு பதிலாக உலக சமுதாயத்தையே ஒரு குடும்பமாக கொண்டு தொண்டாற்றி வாழக்கூடிய பண்பு வந்துடுது. தொண்டு செய்ய செய்ய ரஜகுணம் மாறி சாத்வீக குணம் உண்டாகும். வினை தூய்மை, மன தூய்மை பெறுகிறோம். அப்ப மன தூய்மை பெறும்போதுதான் இறை உணர்வு பெற முடியும். பிறருக்கு தொண்டு செய்யும் போதுதான் பணிவு, துணிவு, அன்பு, கனிவு எல்லாமே நம்மளுக்கு வருது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கோயிலுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கொலை வாழைப்பழம் கொண்டுட்டு போனாராம். அப்போ பசியால வழியில ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. அப்ப அவர் என்ன செய்தாராம், அந்த அந்த குடுக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு ரொம்ப அழுது அந்த குழந்தைன்னு ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துருக்காரு. மீதியை கொண்டு கோயில்ல கொண்டு வச்சிருக்காரு. இறைவன் அவர்கிட்ட சொன்னாராம், நீ எனக்கு ஒரு பழம் கொடுத்த அப்படின்னு. அப்போ நம்ம பிறருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கமோ அது இறைவனுக்கு செய்யறதுதான். நம்ம கோயில்ல கொண்டு எல்லாம் வச்சா இறைவன் வந்து அதை ஏத்துக்கிறது இல்லை. அதை நம்ம மற்றவர்களுக்கு உதவியா நம்ம செய்யணும். நாள்தோறும் நம்ம அகத்தாய்வு செய்து வரணும். கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து கழிப்போம். துன்பப்படும் மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டாகும். மகான் கொடுத்த நமக்கு அருமையான இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம ஒழுங்கா செய்து ஞானம் பெற்று பிறருக்கு நம்மாலான தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம் என்று கூறி
எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.